என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை ஆண்கள் பெண்கள். இவற்றுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கும்போது முக்கியமான வேலை இந்த மாய்ஸ்சரைசர்ஸ் பாவிக்கும் போது முகத்தில் உள்ள தோல் தேவையான அளவுக்கு ஹைட்ரேட் பண்ணப்படும். போதுமான அளவு நீர்த்தன்மை அந்த தோலில் காணப்படுறதால அது ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த எண்ணெய் சுரக்கிற தன்மையை குறைச்சி விடும். ஒயிலி ஃபேஸ் இருக்கிறார்கள் சரியான மாய்ஸ்சரைசர்ஸ் பாவித்து கொண்டு வருவார்களே அவருடைய எண்ணெய் தன்மையை குறைவடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொழும்பில் அமைந்துள்ள பியூட்டி ஸ்கின் கிளினிக்கு அன்புடன் அழைக்கிறோம். முகப்பரு, அதனால் ஏற்படும் தழும்புகள், கருநிறத்தை முற்றாக போக்க, தலைமுடி உதிர்வுக்கு PRP சிகிச்சை, முகத்தில் ஏற்படும் சுருக்கங்களை போக்கி இளம் தோற்றத்தை பெற, முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள், மெலஸ்மா எனும் கருநிறத்தை அகற்ற, முழு உடலையும் பாதுகாப்பான முறையில் வெள்ளையாக்க மேலே தரப்பட்ட தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மாய்ஸ்சரைசர்ஸில் ஆயில் ஃப்ரீயாக இருக்கணும். அது மிக மிக முக்கியமானது. ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கிறதாக இருந்தால் மிக நல்லது, அல்லது கிளிசரின் இருந்தாலும் அது மிக மிக நல்லது ஆயிலி ஃபேஸ் இருக்கிறார்களுக்கு. அதில் முக்கியமாக நியூட்ரஜினாவில் ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல் இருக்குது. இது ஒரு நல்ல ப்ராடக்ட் ஆயிலி ஃபேஸ் ஆக்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக காணப்படும் நான் கொமிடோஜீனிக் ப்ராடக்ட். அதாவது இதில் போஸ்கள் இருந்தவங்களுக்கும் அதில் போய் இதை பிளாக் பண்ணி கிளாக் பண்ணாது. ஆகவே அதாவது மற்றது இதில் ஆயில் ஃப்ரீ, இதில் ஆயில் இல்லாது. அடுத்தது இதில் ஆல்கஹால் ஐட்டங்களும் இல்லை. மற்றது இதில் கிளிசரின் காணப்படுது, மற்றது ஹைலூரோனிக் ஆசிடும் இதில் காணப்படுது. இது ஒரு லைட் வெயிட் ஒரு ஃபார்முலா. இது வாட்டர் பேஸ்டாக காணப்படுது. மற்றது நீங்கள் வாங்கின மாய்ஸ்சரைசர்ஸை எப்படி பாவிக்கிறேன்னு நீங்கள் பார்த்தா ஒரு நாளைக்கு 2 தடவை கட்டாயம் பாவிக்கணும். அது காலையில் ஒரு தரம் நீங்கள் ஒரு தரம் பாவிக்கணும். மற்றது நைட்டில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முதல் இந்த ஒரு தரம் பாவிக்கணும். மற்றது பாவிக்கிறதுக்கு முதல் உங்களோட கைகளை மிகவும் க்ளீன் பண்ணிவிட்டு, மற்றது உங்களோட ஃபேஸையும் ஃபேஸ் வாஷால், அதாவது ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷஸ் இருக்குது, அதில் ஒரு தரம் கழுவிட்டு முகத்தை அதுக்கு பிறகுதான் இதை பாவிக்கணும் நீங்கள்.